ஓகேங்க சார். இப்ப ஆன்மீகம் அப்படின்னாவே வந்து எல்லார் மனசுலயும் வந்து ஒரு ஐயம் தோன்றுங்க சார். என்ன அப்படின்னா, நான் ஆன்மீகத்த பின்பற்றணும் அப்படின்னா, பொதுவா என்னுடைய குடும்பத்த வந்து நான் விடணுமா? காமத்த விடணுமா? நான் ஆன்மீகத்த பின்பற்றணும் அப்படின்னாவே, நான் வந்து முற்றும் துறந்தவனா இருக்கணுமா? இந்த சமுதாயத்துல இருக்கிற இந்த குடும்பம், அந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து வந்து நான் ஈடுபடாத ஒருத்தன் தான் வந்து ஆன்மீகத்த பின்பற்ற முடியுமா? இல்ல நான் ஆல்ரெடி வந்து எனக்கு ஆன்மீகத்த பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனா வந்து அதுக்கு வந்து என்னோட குடும்பத்த வந்து நான் துறக்கணுமா? அந்த காமத்த வந்து துறக்கணுமா? ஏன்னா திருமணம் பண்ணக்கூடாதா? அப்படிங்கிற குழப்பம் வந்து நெறைய பேர்ட்ட வந்து பார்க்க முடியுது. பொதுவா ஆன்மீகம்னாவே நீங்க வந்து திருமணம் பண்ண மாட்டீங்களா? அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஸோ உங்களுடைய பார்வையில வந்து இந்த இத வந்து எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய பார்வையில் ஆன்மீகத்தில் இருக்க வேணும்னா அது காமத்தை விட வேணுமா அல்லது வாழ்வை துறக்க வேணுமா அப்படிங்கிற பார்வையில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து ஆன்மீகத்தில் இருக்க வேணும் அப்படின்னா காமத்தை துறக்க தேவையில்லை. அப்புறம் வாழ்க்கையை விட்டு துறவரம் போக தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஒரு நிறைவு கண்ட உள்ளம்தான் ஆன்மீகத்தை மேற்கொள்ள முடியும். அப்படின்னா நிறைவு எப்படி கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காமம் இருந்தால் தான் நிறைவு கிடைக்கும், குடும்பத்தில் இருந்தால் தான் நிறைவு கிடைக்கும். அந்த பார்வையில் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து காமமோ அல்லது குடும்பமோ ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்காது. அது இன்னும் மேல் மேலே ஆன்மீகத்தில் இருக்க அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிற பார்வையில் நான் பார்க்குறேன்.